எல்லாருக்கும் வணக்கம். நான் டாக்டர் கார்த்திகேயன். தூங்கி எழுந்தவுடன் தொண்டை, நாக்கு, உணவு குழாய் எல்லாமே வறண்டு போன மாதிரி இருக்கு, ட்ரையா இருக்கு. வெளியில உடம்புக்கு அப்படின்னா மாய்ஸ்சரைசர் போட்டு அதை வளவளப்பாக்கிக்கலாம். ஆனா தொண்டை குழாய், நாக்கு இதெல்லாம் ட்ரை ஆகும்போது என்ன பண்றது டாக்டர் அப்படின்னு ஒருத்தர் டவுட் கேட்டிருந்தாங்க. அதாவது இந்த வெயில் காலத்துல அதிகமா தண்ணீர் குடிக்காம இருக்கிறதுனால இந்த தொண்டை வறட்சி ஏற்படுறது அப்படிங்கிறது சகஜம்தான். ஏன்னா அது டீஹைட்ரேஷன் அப்படின்னு சொல்லுவோம். நீர் அதிகமா குடிக்கல நீங்க, இதனால உங்களுக்கு தூக்கமும் உங்களுக்கு சரியான ஆழமான தூக்கமா இருந்திருக்காது. நீங்க தண்ணீர் அளவுகள் சரியா குடிக்கல அப்படிங்கும்போது இந்த தொண்டை வறட்சியோட நீங்க காலையில எந்திரிச்சிங்க அப்படின்னாலே உங்களுக்கு தண்ணீர் அளவுகள் பத்தலங்கிறது முக்கியமான ஒரு ஃபைண்டிங். ஆனா சில பேருக்கு ஒரு பழக்கமே இருக்குங்க, நைட் தூங்க போறதுக்கு முன்னாடி இந்த காஃபி, டீ இதெல்லாம் கூட குடிச்சிட்டு தூங்குவாங்க. அப்போ நல்லா தூக்கம் வரும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா இந்த காஃபி, டீ இந்த மாதிரி ட்ரிங்க் இதுல இருக்கக்கூடிய கேஃபீன் அப்படிங்கிறது நம்ம உடம்புல இருக்கக்கூடிய அந்த நீர்ச்சத்தை குறைக்கக்கூடிய டீஹைட்ரேஷன் உருவாக்கக்கூடிய ஒரு விஷயம். அதனால இந்த பழக்கம் இருந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு காலையில எந்திரிக்கும் போது அந்த காலையில வறட்சி, தொண்டை வறட்சி இருக்கிறதுங்கிறது ரொம்ப சகஜமா இருக்கும். மூன்றாவது மிக முக்கியமான விஷயம் என்னன்னா, இப்ப நம்ம நைட்டு தூங்குறோம். தூங்க போறதுக்கு முன்னாடி நம்ம என்விரான்மெண்ட்ல சுற்றுப்புற சூழ்நிலைகள்ல பல அலர்ஜன்ஸ், நச்சுத்தன்மைகள், டஸ்ட், தூசு இதெல்லாம் நிறைய பேருக்கு அலர்ஜியை உண்டாக்கும். ஆச்சுன்னு தும்மிட்டே இருந்திருப்பாங்க நாள் பூரா. ஏதாவது ஒரு சின்ன சின்ன விஷயம் அவங்க மூக்க தொட்டா கூட உடனே தும்மல் வந்துடும். அதுக்கப்புறம் கொஞ்ச நேரம் மூக்கு ஒழுகும், அதுக்கப்புறம் கொஞ்ச நேரம் கழிச்சு சரியா போகும் அப்படின்னு சொல்லிட்டு மூக்கு உறிஞ்சிக்கிட்டே இருப்பாங்க. போக போக அப்புறம் சாயந்தரம் ஆகி தூங்க போற சமயத்துலலாம் பாத்தீங்கன்னா மூக்கு அந்த அலர்ஜினால நிறைய செக்ரீஷன்ஸ் உள்ளார உருவாகி மூக்கு பகுதிகள்லாம் ஒரு மாதிரி அந்த செக்ரீஷன்னால கெட்டியா அடைச்சிக்கிட்டு இருக்கும். இப்படி இருக்கிறவங்க என்ன பண்ணுவாங்கன்னா தூங்குவாங்க. ஆனா தூங்கும்போது நல்லா வாயை திறந்துக்கிட்டு வாய் வழியா கொரட்டையை விட்டுக்கிட்டு ஃபுல்லா அந்த மாதிரியே தூங்குவாங்க. ஸோ நம்ம வாயை தொடர்ந்து திறந்துக்கிட்டே அப்படியே ரொம்ப நேரம் தூங்கிட்டு இருந்தோம் அப்படின்னா கட்டாயம் அது வெளியில இருக்கக்கூடிய காற்று அது டைரக்டா மூக்கு வழியா போகிறதே எதுக்காகனா மூக்கு காற்றை ஈரப்பதமாக்கி அதுக்கப்புறம் உள்ள செலுத்தும் காற்றை. ஆனா நம்ம வாய் வழியா இருக்கும்போது அந்த மெக்கானிசம் கிடையாது. ஏன்னா வாய்க்கு வேற ஃபங்க்ஷன் கடவுள் கொடுத்திருக்காரு. வாய் உணவை அரைத்து மென்று சாப்பிடுவதற்கும் நீர் ஆகாரத்தை பருகுவதற்கும் பேசுவதற்கும் அதோட வேலைகளே வேற. அதை நம்ம யூஸ் பண்ணி மூச்சு விடுறதுக்கு நம்மளுக்கு வாய் படைக்கப்படலை. அது செகண்டரி, ரெண்டாவதா தான் இப்போ ஒரு பேக்கப்பா தான் இறைவன் கொடுத்திருக்கிறாரு. ஏன்னா மூக்குங்கிறது ஒரு சின்ன துவாரமா இருக்கிறதுனால ஒருவேளை அடைச்சிக்கிச்சுன்னா ஒரு பேக்கப் எதுக்கு இருக்கட்டும், ஜெனரேட்டர் பேக்கப் மாதிரி நம்மளுக்கு ஒரு வாய்ப்பகுதியை கொடுத்திருக்கிறாரு சுவாசம் விடுறதுக்கு. அதை தூங்குவதற்கு யூஸ் பண்றதுங்கிறது தவறுங்க. வாயை திறந்துகிட்டே தூங்குறது அப்படிங்கிறது நம்மளுக்கு பல பிரச்சனைகளை உருவாக்கும். வறண்டு போதல், வாய் வறண்டு போதல், ட்ரையா இருக்கிறது மட்டும் ப்ராப்ளம் கிடையாது, குரட்டை மட்டும் ப்ராப்ளம் கிடையாது. உடம்போட உள்ளுறுப்புகள் வரைக்கும் வாயை திறந்து கொண்டு தூங்குதல் அப்படிங்கிறது பாதிக்கக்கூடிய ஒரு விஷயம் தான். அதனால நம்ம இன்ஃபெக்ஷன், தேவையில்லாத தொற்று கிருமிகள் வரலாம், இந்த மாதிரி விஷயங்கள் இருக்கிறதுனால முடிஞ்ச அளவு இந்த அலர்ஜி வராம நம்ம பாத்துக்கிறது முக்கியம். இப்போ நீங்க நிறைய பேர் டவுட்ஸ்லாம் கேட்டிருந்தீங்க, இந்த அலர்ஜி அப்போ வராம இருக்க நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு. அலர்ஜிக்கு 2-3 வீடியோக்கள் போட்டிருக்கேன். இதுல நான் முக்கியமா எல்லாருக்குமே என்ன சொல்லுவேன்னா, தயவு செஞ்சு உடற்பயிற்சிகள் அப்படிங்கிறத கண்டினியூஸா வச்சுக்கோங்க. டெய்லி காலையிலயோ மாலை நேரத்திலயோ இந்த உடற்பயிற்சிகள் செய்யறது, கண்டினியூஸா ஒரு வேகமா நடக்கிறதோ வேகமா ஜாகிங் போறதோ உங்களோட அலர்ஜி அளவுகளை குறைக்கக்கூடிய விஷயம். கூடவே உங்களுக்கு அலர்ஜி ஏற்படுத்தக்கூடிய உணவுகளை தவிர்க்கிறது போன்ற விஷயங்களையும் சேர்த்து ஃபாலோ பண்ணும்போது நம்ம அலர்ஜியை குறைக்க முடியும். அதனால அலர்ஜியை குறைக்கிறது ரொம்ப முக்கியமான விஷயம் இந்த வாய் வறண்டு போதல் பிரச்சனைக்கு. அடுத்து பொதுவாக பெண்கள் அப்படின்னா, பெண்கள் இயற்கையாகவே அவங்க வாய் வறண்டு போதல் அப்படிங்கறத அவங்களுக்கு வரக்கூடிய வாய்ப்பு இருக்கு. அதே மாதிரி வயதானவங்களுக்குமே வாய் வறண்டு போதல், காலையில எந்திரிக்கும் போது ட்ரையா இருக்கிறது அப்படிங்கிறது சான்சஸ் இருக்கு. இது ரெண்டு எதனாலன்னா, இப்போ பெரியவங்களா இருந்தா அண்டர்லைங் டிசீஸ், அதாவது சர்க்கரை நோய் போன்ற வேற ஏதாவது நோய்கள் இருக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கிறதுனால அதுக்குரிய மாத்திரைகளை அவங்க சாப்பிடக்கூடிய வாய்ப்பு இருக்கிறதுனால, இந்த மாதிரி பொதுவா இருக்கிறதுனால அவங்களுக்குலாம் இந்த பிரச்சனை வரக்கூடிய வாய்ப்பு இருக்கு. அதனால சர்க்கரை நோய், அதுக்குரிய மருந்துகள், மாத்திரைகள் இதெல்லாம் எடுக்கிறவங்களுக்கு இந்த வாய் வறண்டு போதல், காலையில எந்திரிக்கும் போது அப்படிங்கிறது ரொம்ப காமனான ஒரு பிரச்சனை. அஞ்சாவது, நம்ம தூங்கும் ரூம்ல இப்போ ஹியூமிடிட்டி அளவுகள் ரொம்ப அதிகமா இருந்துச்சுன்னா, அதுவுமே காற்றில் ஈரப்பதம் அதிகமா இருந்துச்சுன்னா அதுவுமே நம்மளுக்கு இந்த பிரச்சனையை உண்டாக்கும், வாய் வறட்சி போன்ற விஷயங்கள். ஆறாவது, எந்நேரமும் மன அழுத்தம் இருக்கு, டென்ஷனாவே இருக்கிறீங்க, எந்த ஒரு சின்ன விஷயம்னாலும் உங்களுக்கு கோவம் வருது, டென்ஷன் வருது, வேலைகளை செய்ய முடியல, நிறைய வேலைகள் உங்க முன்னாடி கொட்டு கிடக்குது, ஆனா செய்யறதுக்கு ஒரே தயக்கமா இருக்கு, சோம்பேறித்தனமா இருக்குது, இல்ல டிப்ரெஷனா இருக்கு. நம்மளால இந்த வேலையை செய்ய முடியுமா, நம்மளால முடியாது அப்படின்னு சொல்லி அப்படியே சோர்ந்து போய் உட்கார்ந்துறது டிப்ரெஷன். மன அழுத்தம்ங்கிறது உங்களோட ஃப்ரெண்ட்ஸோ, உங்க கூட க்ளோஸா இருக்கவங்களோ, வேலை செய்யும் இடத்துல இருக்கவங்களோ உங்களுக்கு ஏற்படுத்தக்கூடிய அழுத்தம் தான் மன அழுத்தம்.
அப்புறம் மூன்றாவது இந்த படபடப்பு, மன அழுத்தம், படபடப்பு, மனச்சோர்வு, இந்த விஷயங்கள் இருக்கு அப்படின்னா அவங்களுக்குலாம் வந்து பொதுவாக இந்த காலையில் எழுந்திருக்கும் போது வாய் வறண்டு போதல் அப்படிங்கிறது ரொம்ப காமனாக இருக்கக்கூடிய ஒரு விஷயம். பிரச்சனைகள் இருக்கிறவங்களோட ஒன் ஆஃப் த சிம்டம், அறிகுறி வந்து இந்த வாய் வறண்டு போதல், அவ்வளவுதான். பட் சாதாரணமாகவே நம்ம நாள் பூரா வேலை செய்யறோம், பேசுறோம், சாப்பிட்றோம் அப்படிங்கும்போது நம்ம உமிழ் நீர் அப்படிங்கிறது சுரந்துகிட்டே தான் இருக்கும் சலைவா. ஆனா அந்த உமிழ் நீர் அப்படிங்கிறது இரவு நேரத்துல சுரக்கிறது கம்மியா இருக்கும். முக்கியமா தண்ணீர் அளவுகள் ரொம்ப குறைவா எடுத்துக்கிறவங்களுக்கு இந்த உமிழ் நீர் சுரப்பு ரொம்ப குறைவா இருக்கும். இந்த உமிழ் நீர் சுரப்பு குறைவா இருக்க காலையில வாய் துர்நாற்றமும் இருக்கும், கூடவே வாயில வறட்சியும் இருக்கும். அடுத்த விஷயங்க, நெஞ்சு எதுக்களிப்பு அப்படின்னு சொல்றோம். அதாவது லேட் நைட் வேலையை முடிச்சுட்டு வரதே ரொம்ப லேட் நைட் வரும். அப்ப வந்து நம்ம உணவு சாப்பிட்றோம், உணவு சாப்பிட்டு உடனே படுக்க போகும்போது வரக்கூடிய விஷயம் தான் வந்து உணவு சரியா ஜீரணமாகாம நம்மளுக்கு ஜீரணமாகறதுக்குள்ளாரே நம்ம படுத்துக்கிறோம். அப்படிங்கும்போது நெஞ்சு எதுக்களிப்பு, அந்த ஆசிடு இதெல்லாம் வந்து மேல உணவு குழாய் வழியா மேல கொஞ்சம் கொஞ்சம் வரும்போது நம்மளுக்கு வந்து தூங்குறதுக்கு சிரமமா இருக்கும், நெஞ்சு எரிச்சலா இருக்கும். சில சமயம் அந்த எரிச்சல் அப்படிங்கிறது தொண்டை வரைக்கும் கூட அந்த ஆசிட் வந்து நம்மளுக்கு ஒரு கசப்பான ஒரு சுவையோட அந்த எரிச்சல் நம்மளுக்கு உணர முடியும், நம்மளால உணர முடியும். இது வந்து ரிஃப்ளெக்ஸ், நெஞ்சு எதுக்களிப்பு. இதுக்கு காரணமே நம்மளோட லைஃப் ஸ்டைல் தான். இருக்கக்கூடிய இந்த ஸ்ட்ரெஸ், மன அழுத்தம் இதோட சேர்ந்து இந்த மாதிரி ஒரு லைஃப் ஸ்டைல், இரவு நேரத்துல கண்ட நேரத்துல ரொம்ப லேட் நைட் சாப்பிட்றது அப்படிங்கிறது இந்த மாதிரி பிரச்சனைகளுக்கு வழிவகுக்குது. அதனால நம்ம உணவு சாப்பிடுதல் அப்படிங்கிறத ரொம்ப சீக்கிரம் சாப்பிட்டுட்டு ஒரு 2 மணி நேரமாவது கேப் விட்டுட்டு தூங்க போறது அப்படிங்கிற ஒரு சிம்பிளான விஷயம் இந்த மாதிரி பிரச்சனையை குறைக்கும். அடுத்து கொஞ்சம் சீரியஸான பிரச்சனைக்கு வருவாங்க, ஸ்லீப் ஏப்னியா அப்படின்னு சொல்லுவாங்க. சில பேர் தூங்கிட்டு இருக்கும்போது மூச்சு விடவே மறந்துடுவாங்க. அதுக்கு வந்து சிபேப் அப்படிங்கிற ஒரு டிவைஸ் இருக்கு, கண்டினியூஸ் பாசிட்டிவ் ஏர்வே பிரஷர்னு சொல்லிட்டு அந்த டிவைஸ் வச்சிருக்கும் போது குரட்டைக்கு கூட இது யூஸ் பண்ணுவாங்க. இந்த சிபேப் வைக்கும்போது அது செயற்கையான முறையில் அந்த சுவாசத்தை உள்ள செலுத்திக்கிட்டே இருக்கும், ஒரு குறிப்பிட்ட இடைவெளியில உங்களை சுவாசிக்க வச்சுக்கிட்டே இருக்கும். இந்த மாதிரி சிபேப் போன்ற கருவிகள், உபகரணங்கள் நம்ம சுவாசிக்கிறதுக்கு பயன்படுத்தக்கூடியவங்களா இருந்தா அவங்களுக்கு முக்கியமான ஒரு சைடு எஃபெக்டே இந்த வறட்சி தாங்க. ஏன்னா இது வந்து இயற்கையா நடக்கக்கூடிய சுவாசம் இல்ல, செயற்கையான முறையில பண்றதுனால இந்த வாய் வறட்சி அப்படிங்கிறது ரொம்ப காமனா இந்த மாதிரி பேஷண்ட்ல வரும். ஆனா ரொம்ப அரிதான விஷயம் இல்ல, சிபேப் எல்லாரும் யூஸ் பண்ண மாட்டோம். சாதாரணமா இப்போ அலர்ஜிஸ் வந்து இந்த கிளாஸ் ரூம் டீச்சர்ஸ் இந்த சாக் பீஸ் எல்லாம் யூஸ் பண்றாங்க, டஸ்ட் இருக்கு, அதனால வரக்கூடிய விஷயம் கூட வேலைகள்னால், அவங்க செய்யக்கூடிய வேலையினால் வரக்கூடிய அலர்ஜி அப்படிங்கிறது இந்த மாதிரி இரவு நேரத்துல பிரச்சனையை உண்டாக்கி பின்னாடி வாய் துர்நாற்றம், சுவாச கோளாறுகள் போன்ற விஷயங்களையும் உண்டாக்குது, வாய் வறட்சியும் உண்டாக்குது. அடுத்து ரொம்ப கத்தி கத்தி பேசுவாங்க சில பேர், மிக சத்தமாக பேசுவதற்கு கூட அந்த தசைகளை வந்து ரொம்ப சோர்வடைய செய்து, வோக்கல் மசில்ஸ் சோர்வடைய செஞ்சு, இதனால வந்து உங்களுக்கு இந்த தசைகள் தானே இங்கே இருக்கு, வாய்ப்பகுதியிலே இருக்கு, அந்த வாய்ப்பகுதி தசைகள்லாம் மிகவும் சோர்வடைந்து பகல் நேரத்துல மிக அதிகமாக இயக்கப்பட்ட இந்த தசைகள் இரவு நேரத்துல நல்லா ஓய்வு எடுக்கும் போது இதனால வாய் வறட்சி உண்டாகலாம். சத்தமாக பேசுதல் இது கூட வாய் வறட்சியை உண்டாக்குதுன்னு சொல்ல வரேன். அடுத்து ஸ்மோக்கிங், புகை வந்து ஆட்டோமேட்டிக்கா நம்மளோட வாயு வந்து ஒரு செல்ஃப் கிளீனிங் மெக்கானிசம், தானா அதை சுத்தப்படுத்திக்கிட்டே இருக்கக்கூடிய ஒரு பிளேஸ். அந்த பிளேஸ்ல நம்ம புகையை தொடர்ந்து செலுத்திக்கிட்டே இருந்தோம்னா செல்ஃப் கிளீனிங்கே நடக்காது. அப்போ ஆட்டோமேட்டிக்கா பிரச்சனை தான், இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் வரும். ஆக சொல்யூஷன் என்னங்க, இந்த வீடியோ சொல்லும் போதே எல்லாத்தையும் நான் சொல்லிட்டேன். சர்க்கரை நோய் போன்ற நோய்கள் இருந்தால் மட்டும் அதை கட்டுப்படுத்துறதுல நம்ம கவனம் செலுத்தணும். மற்றபடி நல்ல கரெக்டான தண்ணீர் குடிக்கணும், காஃபி டீ போன்ற விஷயங்கள் இரவு நேரத்தில் குடிக்கிறத அறவே தவிர்க்கணும். ஸ்மோக்கிங் அப்படிங்கிறது நம்மளுக்கு ஆகாத விஷயம். மிகவும் சத்தமாக பேசுதல் அப்படிங்கிறத நம்ம ஒரு நார்மலைஸ் பண்ணணும். வாய்ஸ் ட்ரைனிங் எடுத்தா இந்த மாதிரி பிரச்சனைகளை நம்மளால சரி செய்ய முடியும். நம்மளே அறியாம நடக்கக்கூடிய விஷயம், ஆனா நம்மளால சரி செய்யக்கூடிய விஷயம். வாய்ஸ் ட்ரைனிங் பண்ணலாம். இரவு நேரம் சீக்கிரமாவே சாப்பிடணும். சாஃப்டான எளிதில் ஜீரணமாகக்கூடிய உணவுகளை எடுத்துக்கணும். ஸ்வீட்லாம் சாப்பிடக்கூடாது. வாய் வழியா மூச்சு விடுறது அப்படிங்கிறத தவிர்க்க பார்க்கணும். அதற்குரிய என்ன பிரச்சனை உங்களுக்கு அலர்ஜி உண்டாக்குதோ அதை குறைக்க பார்க்கணும். உடற்பயிற்சிகள் செய்யணும். ஆக வாய் துர்நாற்றம், வாய் வறண்டு போதல் குறித்த இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப உபயோகமா இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணி உங்க ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. இந்த மாதிரி மருத்துவ தகவல்களை பார்க்க நம்ம சேனல் டாக்டர் கார்த்திகை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோ. மறுபடியும் நாளைக்கு பார்ப்போம். நன்றி, வணக்கம்.